தமிழக அரசு ஸ்பாஞ்ச் பார்க் போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை கைவிட்டு இயற்கையாக உள்ள நீர்நிலைகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உவகை ஆராய்ச்சி அறக்கட்டளையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் மழை காலத்தில் அதிக அளவில் பாதிப்பது ஏன் என்பது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சமூக செயற்பாட்டாளர் விதுபாலா, சென்னை மக்கள் பல ஆண்டுகளாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கான சிறந்த நீர் மேலாண்மை தொடர்பான திட்டத்தை மேற்கொள்ளவில்லை என்று தெரிகிறது என்றார். கடந்த 100 ஆண்டுகளில் பெய்த மழை பொழிவுக்கான தரவுகளின் அடிப்படையில் தற்போது இருக்கும் நீர்நிலைகளை முறையாக ஆய்வு செய்து பக்கிங்ஹாம் கால்வாய் 100 மீட்டர் அளவிற்கு அகலப்படுத்தி முறையாக பராமரித்தால் பள்ளிக்கரணை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் செய்ய முடியும் என்றார். சீனா உள்ளிட்ட நாடுகளில் வறண்ட நிலப்பகுதிகளில் நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்காக ஸ்பாஞ்ச் பார்க் இடம் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழகத்தின் நில அமைப்பு இயற்கையாக நீரினை உறிஞ்சும் தன்மை கொண்டது என்பதால் ஸ்பாஞ்ச் பார்க் பலனளிக்காது என்பதால் இது போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை கைவிட்டு இயற்கையாக உள்ள நீர்நிலைகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அப்போது கூறினார்.